نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها أو في بيت أمه அவருடைய தாயார் வீட்டில் உட்கார்ந்து இருக்க கூடாதா? உட்கார்ந்து கொண்டு அப்ப அவருக்குன்னு வருதான்னு பாக்கட்டுமே. அவருக்கு உரியதுன்னா என்ன, உன் மாமனா உனக்கு தந்தா, உங்க மச்சானா, உன் வீட்டுல இனி வருதான்னு பார்ப்போம். நபிகள் என்ன சொல்றாங்க, எந்த வேலை செய்ய போகும்போது கொடுத்தார்கள், உன்னை சரிக்கட்ட கொடுத்திருக்கிறார்கள். எது கொடுத்திருக்கிறாங்க உனக்கு? உனக்கு ஏன் தரணும்? உனக்கு அன்பளிப்பா தருவதற்கு அவர்கள் யார்? அண்ணனா, தம்பியா, சொந்தக்காரங்களா? உனக்கு எதுக்குப்பா அவங்க தரணும்? உனக்கு உண்மையில அவங்க தர்றவங்களா இருந்தா உங்க வீட்டுல உட்காரு, தருதான் பார்ப்போம். கொடுத்துறாங்களான்னு பார்ப்போம். உங்க அப்பா வீட்டுல உட்காரு, உங்க அப்பா வீட்டுல உட்காரு, உங்க அம்மா வீட்டுல உட்காரு பார்ப்போம். அப்ப நபிகள் என்ன பண்ற, இவர் ஒண்ணு பிராட் எல்லாம் பண்ண நல்ல மனுஷன் தான் இவரு, நிசமாதான் கொடுத்திருக்கிறாங்க. இவர் என்ன விளைஞ்சிருக்க மாட்டாரு. அந்த வாஸ் சந்தேகத்தின் வாஸ் சாயல் படையக்கூடாது. சந்தேகம் வந்துருதுல, கொடுத்து சரிக்கட்டு நினைக்கலாம்ல. அப்ப சரிக்கட்டு நினைத்து கணக்கு கொஞ்சம் 100 ஒட்டகத்தை கொடுக்கறது போல 50 ஒட்டகத்தை கணக்கு காட்டலாம் என்பதற்காக கூட உனக்கு தந்திருக்கலாம்லப்பா. நீ அவற்றை லேசா கருணை காட்டிருக்கலாம்ல. இந்த விளையாட்டு நம்ம கிட்ட நடக்காது. எனக்கு உனக்கு நான் ஒரு வேலைக்கு அனுப்புனா அப்படி கொண்டாந்து போடணும். ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீ எனக்கு உரியதுன்னு பிரிச்சுட்டு போ பாக்குறியா? இதை உடைச்சு அவருக்கு மட்டும் ரகசியம்லாம் கிடையாது. இதுல மக்களுக்கும் சொல்றாங்க, அடுத்த நாளைக்கு செய்யக்கூடாது. நான் ஒரு வேலைக்கு அனுப்பினால், பொது காரியத்துக்கு அனுப்பினால் அது அப்படியே இங்க வர வேண்டும். நான் பிரிச்சு தருவேன். உங்களுக்கு தர வேண்டியதுதான் நான் தருவேன். என்ன நேர்மை பார்த்தீங்களா? எவ்வளவு சுத்தம் பாருங்க. இப்படி சொன்னவர் எவ்வளவு சுத்தமா நடப்பவருக்கு இப்படி சொல்ல முடியும்? இது எல்லாரும் சொல்ல முடியாதுங்க. அவர் திண்டவருக்கு சொல்ல இயலுமா? சாப்பிட்டவருக்கு சொல்ல இயலுமா? ஒரு துரும்பையும் தொடாதவருக்கு தான் சொல்ல முடியும். இப்படி சொல்ற தைரியம் யாருக்கு ஒரு மேல போட்டு பேசுறதுக்கு? தொடலே சொல்றாரு அவரு. அவர் தொட்டது இல்ல, அவர் எடுத்தது இல்ல. தேனை தொட்டவும் புறங்கை நக்குவான்னு பழமொழியில் அவருக்கு நடக்காது, நக்க மாட்டாரு. அந்த மாதிரியான சுத்தமா வாழ்ந்த காரணத்தினால சொல்றாரு, தொட்டக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரியான பேச்சு இருக்கக்கூடாது. கொண்டாந்து அப்படியே கொட்டு. நேர்மை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட சுத்தம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் இவருங்கிற பொறுப்பாவல உங்களுக்கு. எனக்கு உங்களுக்கு நடக்க முடியல, அவருக்கு நடக்க முடியுது. அல்லாஹ் வழி நடத்துறான். அப்படி பர்ஃபெக்ட்டா அவரை ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படி சிரிப்பாகாமல் கொண்டு அவரை அல்லாஹ் காப்பாத்திட்டு வரான்னு விளங்கல. இறை தூதர் என்ற நம்பிக்கை மேலும் மேலும் நமக்கு அதிகமாகிறது. அதாவது நீதியா நடக்கிறது அல்லங்க, நீதியா நடக்கவில்லை என்ற சந்தேகம் ஒரு குட்டி மகனுக்கு வரக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். இதே மாதிரியா அந்த சந்தேகத்தின் சாயல் படியக்கூடாது என்பதற்கு சான்றாக இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். அவங்களுடைய மனைவி சஃபியா அவங்க என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகத்திட்ட பள்ளிவாசல் பேச வர்றாங்க. பள்ளிவாசல் நபிகள் நாயகம் இருப்பாங்க. நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுவதற்கு மனைவி வர்றாங்க சஃபியா. வந்த உடனே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேசுற நேரம் என்ன நேரம்னு கேட்டா, அது அந்த அந்தி சாய்கிற நேரம். அந்தி சாய்கிற நேரம் தொழுகை முடிச்ச மகரிபுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக் கொண்டிருந்த உடனே இருட்டு தான். நம்ம நாட்டு ஸ்ட்ரீட்டில் தான் கிடையாதுல, அப்ப லைட் எல்லாம் கிடையாது. மகரிபு ஆயிடுச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இதா போயிடும். ஒரு வெளிச்சம் இருக்காது அந்த காலத்துல. விளக்கு முனிசிபாலிட்டி கிடையாது, மண்ணெண்ணெய் விலை கூட அந்த காலத்துல வைக்க மாட்டாங்க. தெரு விளக்கலாம் வீடுகளுக்குள்ள வெளிச்சம் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப 2 பேர் கடந்து போறாங்க. 2 பேரு நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 நண்பர்கள், 2 மதீனாவை சேர்ந்த 2 தோழர்கள் அப்படியே கடந்து போறாங்க நபிகள் நாயகத்தை. நபிகள் நாயகம் கவனிச்சுட்டாங்க. அந்த கடந்து போற ஆளுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. என்ன பார்த்துட்டு போறாங்க? நபிகள் நாயகம் பொம்பளைட்டு பேசிட்டு இருக்காங்களே, மனைவின்னு தெரியல. நபிகள் நாயகம் உள்ள இருக்கிறாங்க, பள்ளிவாசல் உள் பக்கமும் மனைவி வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சின்ன ஒரு டவுட் மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு மனசுல. அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த போறாங்கல்ல 2 மனிதர்கள், இங்க வாங்க கூப்பிடுறாங்க. வாங்க 2 பேரும் கூப்பிட்டு
நான் என் மனைவி சஃபியாவிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் இதை எங்கள்கிட்ட சொல்றீங்க? நாங்க என்ன சந்தேகப்பட்டோமா உங்களை? எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் இருக்கான அவன் இரத்த நாளங்கள் ஓடுகிற இடத்துல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்கள் இருவருடைய உள்ளங்களில் ஏதாவது தீய எண்ணத்தை அவன் போட்டுவிடக் கூடும். அதுக்கு தாப்பா கூப்பிட்டிய மனைவின்னு சொன்ன. மனைவியிடத்தில் பேசுவது மாத்திரம் பத்தாது, மனைவியிடத்தில் தான் பேசுகிறார் என்பதை நிரூபிக்கணும். வெளியில சந்தேகத்தின் சாயல் படியக்கூடாது. உடச்சு சொன்னாங்கல்ல, எப்படி திறந்த புத்தகம் தானங்க நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை. ஒளிச்சு போய் யாராச்சும் உலகத்தில் வாழ்ந்த எந்த தலைவராவது என் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் நான் மக்களை உங்கள் முன்ன வெளிப்படுத்தி விட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. நாங்க வெளியில உங்களுக்கு சொல்லுங்க, பொது வாழ்க்கையில் 1000 இருக்கு, மனுஷன் 1000 இருக்கு தான் செய்யும், குறையில்லாம இருக்க முடியுமா? இப்படித்தான் சொல்வார்கள். நபிகள் நாயகம் மட்டும்தான் என்ன சொன்னாங்க, என் வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறேன், யாரு வேண்டாலும் பாத்துக்க, ஒளிவு மறைவு ரகசியமே கிடையாது, இந்த பாத்துக்க சொன்னாங்களே. அப்படிப்பட்ட ஒரு தூய்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்தது ஒரு பக்கம். அந்த நேர்மைக்கு பங்கம் ஏற்படுவதை கொஞ்சம் கூட பொறுத்துக் கொள்ளாமல், அதை சந்தேகத்தின் சாயல் கூட படியாமல் நடந்து காட்டிய இந்த அற்புத வரலாற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேர்மையை கண்டு வியக்கிறோம். நேர்மையில மட்டும்தானா, இன்னும் ஏராளமான அவர்களுடைய நற்குணங்கள் இருக்கின்றன. அவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இங்கிருக்கிற சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கை, அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை, அவர்களுக்கு இருந்த ஆட்சி, அதிகாரம், ஆன்மீக தலைமை ஆகியவற்றை பயன்படுத்தி தமக்காக எந்த ஒரு சுயநலனையும் பெற்றுக் கொள்ளாத அந்த தூய வாழ்க்கை, அவர்களுடைய நீதி செலுத்துகிற பாங்கு போன்ற பல்வேறு நற்பண்புகளை இதுவரை அறிந்தோம். இதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பண்பு என்னவென்றால், பொதுவாக ஆன்மீக தலைவர்களிடத்தில் ஒரு தன்மை இருப்பதை நாம் காண முடியும். தங்களுடைய ஆன்மீக வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் அதில் முழு அளவுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை எல்லா ஆன்மீக தலைவர்களுமே விரும்புவார்கள், எதிர்பார்ப்பார்கள். தாங்கள் காட்டிய அந்த ஆன்மீக வழியில முழுமையாக தங்களை அர்ப்பணித்து, தங்களை அந்த மக்கள் வேதனைப்படுத்திக் கொண்டாலும், தங்களை துன்புறுத்திக் கொண்டாலும், தங்களை கஷ்டத்தை விளைவித்துக் கொண்டாலும், தங்களுடைய தொழில்துறைகளில் நஷ்டப்பட்டு விட்டாலும் கூட அதிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மை பின்பற்றக்கூடிய மக்கள் இப்படி அலைகிறார்களே என்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஆன்மீக ஒரு நெறியை உலகத்திற்கு தந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீக நெறியை தந்தார்கள் என்று சொன்னால், நான் தந்திருக்கிற இந்த ஆன்மீக நெறியை பின்பற்றுகிறேன் என்ற பெயரில உன்னை நீ துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது, உன்னுடைய குடும்பத்தை சந்தையில் நிறுத்திவிடக் கூடாது, உன்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கிவிடக்கூடாது. அதற்கு ஏற்றவாறுதான் நீ உன்னுடைய ஆன்மீக நெறிமுறைகளை, நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு தூய்மையான ஒரு பண்பாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள்னா, அவங்கள மாதிரி நிறைய பேர் மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. அகதிகளாக வந்தவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் என்ன வழிமுறையை கையாண்டார்கள் என்றால், வெளியூரில் இருந்து அகதிகளாக வந்த ஒருவரையும் அந்த மதீனாவை சேர்ந்த இன்னொருவரையும் இணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று ஏற்பாடு செய்தார்கள். அகதி முகாம் நடத்த முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு அன்றைக்கு உள்ள வசதி வாய்ப்புகள் கிடையாது. அப்ப வெளியூர்ல இருந்து வந்த ஒருவரையும் உள்ளூர்ல உள்ள ஒருவரையும் இணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு உரிய அவ்வளவு விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய உணவுக்கு அவர் பொறுப்பு, இவருடைய உடைக்கு அவர் பொறுப்பு, இவருடைய தொழில்துறைக்கு அவர் பொறுப்பு, இவருடைய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பொறுப்பாளி ஆயிடுவார். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேராக பிணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று சொன்னார்கள்.
அதை ஏற்றுக்கொண்ட அந்த உள்ளூர் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய சொத்தில் பாதியை அவர் கொடுத்து விடுவார்கள், தோட்டத்தில் பாதியை கொடுப்பார்கள், வியாபாரத்தில் பாதியை கொடுப்பார்கள், வைத்திருக்கிற ஆடு அணிகலன்களிலே பாதியை கொடுப்பார்கள். இப்படி ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த சகோதரர்களாக ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு 2 பேரை பற்றிய ஒரு சம்பவம் இது நமக்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஆன்மீகம் எத்தகைய ஒரு மக்களை நன்மை செய்யக்கூடிய ஆன்மீகமாக இருந்தது என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், வெளியூர்ல இருந்து வந்தவர் சல்மான் பார்சிங்கிறவர், ஈரான்ல இருந்து அகதியா வர்றார், பாரசீக நாடு. உள்ளூரை சேர்ந்தவர் அபு தர்தா. இவங்க 2 பேரை நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க 2 பேரும் சகோதரர்கள் என்று ஏற்பாடு செய்தார்கள். ஏற்பாடு செய்த உடனே அபு தர்தா அவர்கள் சல்மான் பார்சியுடைய எல்லா செலவினங்களுக்கும் மற்ற வகைகளுக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவர் வீட்டில் அவர் தங்குறார். அப்ப சல்மான் பார்சி ஒரு நாள் வீட்டிற்கு வரும்பொழுது அபு தர்தா வீட்டில் இல்லை. அபு தர்தாவுடைய மனைவி இருக்கிறார்கள். அபு தர்தாவுடைய மனைவி இடத்தில இவர் ஒரு பார்க்கிறார், மனைவியை பார்க்கிறார். அவர் ரொம்ப ஒரு அவருடைய ஆடைகள்லாம் ரொம்ப அழுக்கடைந்து, இந்த சமையல் வேலை வெட்டி நேரத்தில் அணிந்து கொள்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஆடை அணிந்த நிலையில ரொம்ப ஒரு தலைக்கு எண்ணெய் இல்லாம ஒரு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஒரு தோற்றத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க. அப்ப சல்மான் பார்சி இவர் கேட்கிறாரு, உம்மு தர்தா உங்களுடைய பேரு, உம்மு தர்தாவே ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி கிழிஞ்ச ஆடை அணிந்து கொண்டு ஒரு அழுக்கடைந்த ஆடையோட இப்படி உலகத்தை வெறுத்த மாதிரியான ஒரு கோலத்தில் எதற்காக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர் இருக்காரு, உங்களுக்கு சகோதரா ஒரு ஆளை சேர்த்து விட்டுருக்காங்களே, அதான் என்னுடைய கணவர், அதான் அபு தர்தா, அவர் இருக்காரு, அவருக்கு இந்த உலகத்துல எந்த தேவையுமே கிடையாது. அவர் எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கார். அதாவது மனைவியின் ரஷ்டா தானே மனைவி ஒரு அலங்கரிச்சுக்கிடுவாங்க. இவருக்கு ஒரே ஒரு ஆன்மீகம், இவருக்கு ஆன்மீகம் ரொம்ப அதிகப்பட்டு போய் இவர் என்ன செய்யறாரு, தினசரி நோன்பு, எப்ப பார்த்தாலும் நோன்பாவே இருக்காரு. இரவு ஆயிடுச்சுன்னு சொன்னா எழுந்து தொழ ஆரம்பிச்சிடுறாரு. ராத்திரிக்கா தொழ ஆரம்பிச்சாருன்னா விடிய விடிய தொழுது கொண்டே இருக்கிறார், ஒரே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். பகலாயிடுச்சுன்னா நோம்பாயிடுறாரு, பகல் பூரா நோம்பு, ராத்திரி பூரா தொழுக. அப்ப மனைவியோட இவருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை மற்ற எந்த சந்தோஷமும் கிடையாது. இப்படி உங்க சகோதரர் இருக்காரு, நான் எதுக்கு யாருக்கு அலங்கரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இப்பதான் அவருக்கு முதல்ல இந்த விஷயமே தெரியுது, நீ தான் கவனிக்கிறார். அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, லைஸலஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா, இந்த உலகத்துல அவருக்கு ஒரு தேவையுமே இருக்கிற மாதிரி தெரியல, இப்படி ஆளா இருக்காரு அவர், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபு தர்தா வந்துட்டார், இதுக்கடையில் வந்துட்டார். வந்த உடனே உணவுலாம் ரெடி பண்ணி இவர் தயாரிக்கிறார். சல்மான் என்ன பண்றாரு, சாப்பாடுலாம் தயார் பண்ணிக்கிட்டு வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இவர் வர்றாரு, வந்த உடனே வா சாப்பிடுறது வான்னு கூப்பிடுறாரு. யார, சகோதரர் அபு தர்தாவை. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், சாப்பிட மாட்டேன், பகல்ல சாப்பிடக்கூடாது, நோன்பு வச்சா நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ சாப்பிடாட்டி நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வற்புறுத்துறாரு. நான் சாப்பிடணுமா இருந்தா நீ சாப்பிடணும். அப்புறம் வேண்டா வெறுப்பா என்ன பண்றாரு, இந்த ஆளை போய் நமக்கு நபிகள் நாயகம் சேர்த்து விட்டாங்க, நோன்பையை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் இவர் சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு நோன்பாளி நோன்பை விட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இரவாகுது. இரவான உடனே எழுந்து தொழுவுரை விட்டு தயாராகிறாரு வழக்கம் போல அபு தர்தா. உடனே அவர் பக்கத்தில் இவர் பார்த்துட்டு இருக்காரு, இவர் தான் கவனிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு சல்மான் என்ன பண்றாருன்னு கேட்டா, தூங்கு அப்படிங்கிறாரு. தூங்குங்கிறாரு. அவர் கூட தூங்கிட்டாரு. என்னடா இந்த தொழ விட மாட்டேங்கிறாரு, தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே மறுபடியும் எழுந்து தொழ ஆரம்பிக்கிறார். தொழலான்னு ட்ரை பண்றாரு, முயற்சி பண்றாரு. உடனே அவர் சல்மான் சொல்றாரு, தூங்கு சொல்றாரு. தூங்கிடுறாரு. அது நிறைய உரையாடல் நடந்ததா வேற அறிவிப்புகள் இருக்கு, சாட்டா சொல்றாரு, தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இரவுடைய கடைசி நேரம், அதாவது சுபு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது இவரை எழுப்புகிறார். சல்மானை எழுப்பி, வா இப்ப எந்திரி, நம்ம 2 பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தொழுகிறார்கள். தொழுது முடிச்ச பிறகு சல்மான் அவருக்கு அறிவுரை சொல்றாரு. அது வரைக்கும் ஒன்னும் சொல்லாம சல்மான் இருக்காருல, அவர் அபு தர்தாவுக்கு அறிவுரை சொல்றாரு. என்ன அறிவுரை சொல்றாருன்னா, இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, அபு தர்தாவே உனது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கின்றன, அது உண்மைதான்.
அந்த கடமை இருக்கிற மாதிரி தான் ஒளி நப்சிக்க அலைக்க ஹக்கா, உன் உடல் உன்னுடைய ஆத்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கின்றன. உனக்குன்னு சில கடமை இருக்கு, அதையும் செய்யணும். ஒளி அகலிக்க அலைக்க ஹக்கா, உன் குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. உன் மனைவின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவளுக்கு செய்யற கடமை இருக்குது, அதையும் செய்யணும். நீ உன் உடம்பு கண்ணுக்கு ஒரு கடமை இருக்கு, உடம்புக்கு ஒரு கடமை இருக்குது. கண்ணுக்குரிய தூக்கத்தை கண்ணுக்கு கொடுக்கணும், அது மாதிரி உடலுக்குரிய ரெஸ்ட உடலுக்கு கொடுக்கணும். உடலுக்குள்ள வலிமை டெய்லி நோம்பு வச்சுக்கிட்டு இருந்து எலும்பா போயிட்டா என்ன பண்றது நீ? அப்ப அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரவருக்கு உரிய கடமை அவரவருக்கு செய்ய. நீ அல்லாவுக்கு எல்லா நேரத்தையும் ஒதுக்கிட்டா உன் பொண்டாட்டிக்கு யார் அந்த கடமையை செய்வா? உன் பிள்ளைகளுக்கு செய்யற கடமை யார் செய்வா? உன் உடலுக்கு செய்யற கடமை யார் செய்வா என்று சொல்லி இவர் அறிவுரை சொல்றாரு. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வர்றாங்கன்னு கேக்குறீங்களா? வர்றாங்க. இதெல்லாம் வீட்டுல சம்பவம் நடந்த உடனே அபூதர்தா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மனுஷனை போய் நமக்கு சேர்த்து விட்டு தொழுவதையும் கெடுத்து நோம்பையும் கெடுத்து விட்டு அறிவுரை வேற சொல்றாரு என்று ஒரு கோபத்தோடு இருக்கிறார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நான் பகல்ல நோம்பு வச்சிருந்தேன், இவன் நோம்பையும் கெடுத்து சாப்பிட வச்சு விட்டாரு, இரவுல தொலை சென்றேன், தொலை விட மாட்டேன்ட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டுருந்தீங்க, அவர் என்னடாண்டா அல்லாவுக்காக நான் எவ்வளவு வணக்கம் ஆசைப்படுறேன், அவளையும் கெடுக்கக்கூடிய ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அதுக்கு அறிவுரை வேற எனக்கு சொல்றாரு இவரு அப்படின்னு நபிகள் நாயகத்திட்ட முறையிடுறாங்க. யாரு? அபூதர்தா போய் முறையிடுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க பதில், சதக்க சல்மான். சல்மான் சொன்னதான் கரெக்ட். அவர் என்ன உனக்கு சொன்னார் அதான்ப்பா சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இஸ்லாமியனாயிரு என்னுடைய ஆன்மீக வழியில் நடக்கக்கூடியவன், ஆன்மீகங்கிற பெயர்ல குடும்பத்தை சந்தியில விட நான் விட மாட்டேன். நான் காட்டிய ஆன்மீக வழியில் நடக்கக்கூடியவன் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ள நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அவன் இறைவனுக்கு செய்யற கடமைகள் குறைந்த அளவு இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். மீதி நேரங்களில் உலகத்திற்கு செய்யற கடமை, சமுதாயத்துக்கு செய்யற கடமை, அண்ணன் தம்பிக்கு செய்யற கடமை, சொந்தக்காரங்களுக்கு செய்யற கடமை, ஊருக்கு செய்யற கடமை, உலகத்துக்கு செய்யற கடமை, உடம்புக்கு செய்யற கடமை எல்லாம் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அறிவுரை பகர்ந்தார்கள் என்று சஹீஹுல் புகாரியில 1968வது ஹதீஸில் நீங்கள் காணலாம். இதுல என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக வழியை காட்டுறாங்க. நம்ம வழியை கேட்டுங்க வாரு, எப்படி மூளை கிடக்குறாங்க வாரு, ஒரே பள்ளிவாசல சரி அப்படி சந்தோஷப்பட்டாங்களா? அப்படிதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளுமே இப்படி நடக்க நீங்க பார்க்கலாம். ஒரு ஆன்மீக தலைவர்களை நாடி நடந்தே எவ்வளவு பிரயாணம் பண்ணி போவாங்க, அதுல அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நம்ம நாடு வர்றதுல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. இந்த மனிதருக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு கரெக்டான வழி, மக்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வாங்களே தவிர மக்களுக்கு கேடுகிற ஆன்மீகத்தின் பெயரால் கூட கேடு விளைவிக்க அவங்க விரும்பவில்லை. இப்படி ஒரு அற்புதமான தலைவர், அழகான ஆன்மீகத்தின் பெயரால தானங்க சொத்தை நம்ம பார்க்கிறோம்ங்க. ஆன்மீகத்தின் பெயரால மூழ்கி போய் சொத்தை இழந்த எத்தனை பேரு, மான மரியாதைகளை இழந்தவங்க எத்தனை பேரு, முத்தி போக விடல. அதெல்லாம் ஒரு வரம்புகளை வச்சுக்க, இதுக்கு தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். அதாவது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அவர் ஒரு முக்கியமான நபித்தோழர். அவரை பற்றி ஒரு பலவிதமான சம்பவங்கள். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் அதிகமாக நோன்பு நோக்கிறாரு, அதிகமாக ஒரே ராத்திரி பூரா குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, குடும்ப வாழ்க்கையில கூட ஈடுபடுறது இல்ல, இப்படியே இப்படி ஞானியாவே இப்படி திகழ்ந்துகிட்டு இருக்கிறாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புகார் வருகிறது. தன்னுடைய சமுதாயத்தில் அப்துல்லா என்று பெயர் கொண்ட ஒருவர் இந்த மாதிரி மனைவி மக்களோட கூட சரியான முறையில் அவர் குடும்பம் நடத்தாம அவர் இதே வேலையா ஒரே மூழ்கி கிடக்கிறார் என்ற மாதிரியான ஒரு புகார் வருகிறது. அப்ப அந்த புகார் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? தேடி போனாங்க. தன்னை கூப்பிட கூட பேசியிருக்கலாம். அவருடைய வீட்டை நோக்கி தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அது ஒரு ஹதீஸ் வரும். அதாவது இது 3 ஹதீஸ்கள் நான் உங்களுக்கு இது சம்பவம் சம்பந்தமாக 3 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ்கள் அப்படி சொல்றாங்க விளங்கிக்கிறதுக்காக வேண்டி. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவருக்கு முன்னாடி உட்கார்றாங்க. இவர் உட்கார்வதற்காக நபிகள் நாயகத்துக்கு ஒரு தலையணை எடுத்து போடுறாரு. உட்கார்ந்து தலையணைக்கு முன்னாடி தள்ளிட்டு அவர் உட்கார்ற மாதிரி வெறும் தரையில
அவர் வெறுந்தரையில் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துல நம்ம மட்டும் உயரமா உட்காரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே மாதிரி அவருக்கு பக்கத்துல வெறுந்தரையில் என்ன செய்யறாங்க, அமர்றாங்க. இது உங்களுடைய சமத்துவம் சகோதரத்துவத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தப்பான ஒரு ஆன்மீகத்தின் பேரால கூட வணக்க வழிபாடு செய்தாருன உடனே கூப்பிட விட்டு கூட இந்த அறிவுரையை சொல்லியிருக்கலாம். போய் சொல்றாங்க, தேடி போய் இது வந்து நல்லது இல்லப்பாங்கிற சொல்றதுக்காக வேண்டி மெனக்கிட்டு அவர் வீட்டை வேண்டி போனாங்கல்ல. அப்ப ஜனாதிபதியா வர இருக்கிறாங்க, ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு ஆன்மீக தலைவராகவும் இருந்து கொண்டு அவர் கொஞ்சம் வரம்பு மீறி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாருன்னு கேள்விப்பட்டு அங்க போறாங்க. போய் என்ன பண்றாங்க, தலைவானில உட்கார கீழே உட்கார்ந்துக்கிட்டு கேட்கிறாங்க, அம்மா எக்ரீக்க மின் குல்லி சஹரின் சலாசத் ஐயாம், ஏப்பா ஒரு மாசத்துல எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மாதத்தில் 3 நோன்பு வைப்பது போதாதா உனக்கு? நோம்பு நோம்புன்னு பட்டினியா கிடந்தா உனக்கு உடல்ல எப்படி ஆற்றல் இருக்கும், உடல்ல சக்தி இல்லைன்னா எப்படி உனக்கு குடும்ப வாழ்க்கை மற்ற விஷயங்கள்லாம் எப்படி சரியா வரும்? அப்ப மாதத்திற்கு ஒரு 3 நாள் வைப்பது போதாதா உனக்கு அப்படின்னு அவரை கண்டிக்கிறாங்க. நோன்பு வைக்கிற ஆன்மீகத்துல ஈடுபடுறாரு. இதெல்லப்பா நான் கொண்டு வந்த வழி, இப்படி வழியே இல்லைன்னு நபிகள் என்ன சொல்றாங்க, மாதத்துக்கு ஒரு 3 நோன்பு வை போகணும். அல்ல அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை ஹம்சன் ஒரு 5 சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி 5 வச்சுக்க, மாசத்துக்கு 5 வச்சுக்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா விட மாட்டேங்கிறாரு, 5 சொல்லிட்டோம்னா ஒரு 7 கேட்குவோமே, அல்லாஹ் ஒரு 7 நோன்பு வச்சுக்கிட்டுமா அப்படிங்கிறாரு மாதத்துக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 7 9 இப்படி சொல்லிட்டு விட மாட்டேங்கிறாரு, 7 வைக்கிறேங்கிறாரு. திருப்பி திருப்பி சரி 7 வச்சுக்க. கடைசி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் நோன்பு வச்சு ஒரு நாள் விடு, இதுக்கு மிஞ்சலாம் நோன்பு கிடையாது, இதான் அதிகபட்சம். டெய்லி நோம்புலாம் வைக்க கூடாது, ஒரு நாள் நோன்பு வச்சுக்க ஒரு நாள் விடு. அந்த நோன்பு வைக்காத ஒரு நாள்லயாவது குடும்பத்தோட இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவுரை சொன்னதாக புகாரியில 1980வது ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். இதே சம்பவத்தை 1975வது ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அப்துல்லாவே அல முக்பர் அன்னக தசூமுன் நஹார் வ தகூமுல் லைல், அப்துல்லாவே நீ வந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குகிறாய் என்று நான் கேள்விப்படுகிறேன், எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் நடக்கிறியா கேட்கிறாங்க. இவர் நபிகள் நாயகம் பாராட்டுவாங்க நினைச்சுக்கிட்டு குல்து பலா யார சொல்லலாம், அப்படித்தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஃபால், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வது சரியில்லை, செய்யக்கூடாது. வேற என்ன செய்யணும், சும் வாப்திர், கொஞ்ச நாளைக்கு நோன்பு வை, கொஞ்ச நாளைக்கு நோன்பு விடு. நோன்பாக வைத்துக் கொண்டிருக்க முடியாது, நோன்பு வைக்கவும் செய்யணும், வைக்காமல் இருக்க வேண்டும், விடு அப்படிங்கிறாங்க. ஒக்கும் பணம், கொஞ்ச நேரம் தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு, ஒரே தொழுகிட்டே தூக்கம் எப்பப்பா என்று சொல்றாங்க, தூங்குங்கிறாங்க. அதோடு நிறுத்திக்கிறல, இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. உன் உடம்புக்குன்னு ஒரு கடமை தூங்கணும்லப்பா, கண்ணுக்குள்ள கடமையை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இன்னலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. இன்னலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. இன்னலி ஜௌரிக்க அலைக்க ஹக்கா, அப்ப ஹஸ்பிக்க அந்த சும குல்ல சஹரின் சலாசத் ஐயாம், மாதந்தோறும் 3 நோன்பு வைப்பது உனக்கு போதும். 3 நோன்பு தான் வைக்கணும், அதுக்கு மேல வைக்க கூடாது. 3 நோன்பு வச்சனா 1க்கு 10 நன்மை அல்லாஹ் தருவான். 30 நாள் நோன்பு வச்ச நன்மை, அப்புறம் எதுக்கு நீ காலமெல்லாம் நோன்பு வைக்கிற என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. அவர் விடாம எனக்கு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா சொன்ன பிறகு கடைசியா நினைஞ்சாங்க, அப்ப ஒரு நாள் வை ஒரு நாள் விடு, ஒரு காலமெல்லாம் வைக்கிற நான் ஒத்துக்க முடியாது, காலமெல்லாம் வைக்கிற ஆன்மீக வரி நான் காட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிந்தி என்ன பண்றாரு தெரியுமா, இவர் வயசான காலத்துல நபிகள் நாயகம் சொன்னது கேட்காம போயிட்டேனே, இப்ப அவர்கிட்ட வாக்களிச்சுட்டு செய்ய முடியாம தவிக்கிறேன்ங்கிறாரு. நபிகள் நாயகம் காட்டின வழிதான் இளமையில அப்படி செய்ய முடியற மாதிரி தெரியும். அஹபுல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லறங்கள் எப்படி இருக்கணும்னா தொடர்ந்து நிரந்தரமாக இருக்க வேண்டும். 4 நாளைக்கு ஆகும், இப்ப ஒரு இரவு புறா மூழ்கி விட்டு அப்புறமேல ஒதுங்கிறதுக்கு பேர் அல்ல வணக்கம் வழிபாடுங்கிறது, நீ டெய்லி ஒழுங்கா செஞ்சிருக்கணும் என்று சொன்னார்கள். அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இது 1975 இதே சம்பவத்தை 5052வது ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது
அதுலயும் அந்த அவங்க குடும்பத்தாருக்கு புகார் பண்ணது, மனைவிக்கு ஒழுங்கா வாழ்க்கை நடத்தாதது, இது மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் வந்த பிறகு அவருக்கு பல அறிவுரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நோன்பு வைக்கிற அறிவுரை மட்டும் சொல்லல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பக்ர ஃபீக்குல்லி சபா லயாலின் மர்ரா, குர்ஆனை ஓதிக்கிட்டே அர்ப்பணிச்சிட்டு இருப்பார் போல இருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்தாப்பா 7 நாளைக்கு ஒரு தடவை ஒரு குர்ஆனை முடி, குர்ஆனை 7 பங்கா வச்சு மீதி நேரத்தை உலக விஷயத்துக்கு பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி குர்ஆன் மாசத்துக்கு ஒருக்கா தான் ஓத சொல்றாங்க. அவர் எனக்கு முடியும், அதுக்கு மேல சக்தி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு அவ வாரத்துக்கு ஒருக்கா ஒரு குர்ஆனை ஓது. நீ ஒரு நாள்ல நான் குர்ஆனை ஓதி முடிக்க போறேன், 24 மணி நேரத்துக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு செலவு பண்ணேன்னு சொன்னா அப்புறம் பொண்டாட்டிக்கு எப்படி டைம் ஷேர் பண்றது, குடும்பத்துக்கு எப்படி ஷேர் பண்றது, சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு டைம் என்ன என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாத்துக்கும் போய் அறிவுரை சொன்ன ஒரு காட்சியை நீங்கள் சஹீஹுல் புகாரில 5052வது ஹதீஸா பார்க்கலாம். 1975, 1980, 5052 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு என்ற பெயரால் தான் கொண்டு வந்த ஆன்மீக நெறியின் பெயரால் மக்கள் தங்களை வதைத்துக் கொள்வதை பார்த்து சந்தோஷப்படவில்லை. மக்களுக்கு எது நன்மை அதை சொல்வதற்கு தேடி போய் சொல்லி அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புத வரலாறு பார்க்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம மேல ஒரு அக்கறை பாத்தீங்களா? நம்ம வாட்டுக்கு ஆன்மீகம் சொல்லிவிட்டு காணிக்கணும்னு கொட்டிட்டு போப்பா, காணிக்கை வாங்குறதுக்கு தான் ஆன்மீகம் போல. ஆன்மீகம் எதுக்குன்னு கேட்டா காணிக்கை குவிக்கிறது தான். இவர் காணிக்கையில மக்கள் வாங்க மாட்டாரு. வேற என்னது? மக்களுக்கு நல்ல வழி காட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு பொறுப்புடைய ஒரு ஆன்மீக தலைவராக திகழ்ந்திருக்கிறாங்களே, சந்தோஷப்படணும். அழகான ஒரு தலைவர் அல்லாஹ் தந்திருக்கிறான். நிச்சயமா இறை தூதர் தான். இப்படிப்பட்ட ஒருத்தர் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதரா தான் இருக்க முடியும். நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்கிறோம். நம்மள கஷ்டப்படுத்தவே இல்லை. இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலில் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியே ஒரு ஆள் நிக்கிறார். இப்ப நீங்க சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப கேட்டுக்கிட்டு இருக்காம ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, வெளியில பள்ளிக்கு வெளியில நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பாட்டுக்கு பார்த்தா இங்க பாக்குறாங்களா, இவர் வேணும்னு நிக்கிறார், நல்லா தெரியுது. ஏதோ ஒரு பேசிக்கு நிக்கிறாரு, ஒரு அது மாதிரி தெரியல. இவர் பர்பஸா நிக்கணும்னே நிக்கிறாரு அப்படின்னு நபிகள் நாயகம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு கேட்ட உடனே அவர் ஏன் இருந்தாலும் அங்க நிக்கிறாரு, இப்ப சால அன்பு அவரை பத்தி விசாரிச்சாங்க. உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் சொற்பொழிவு நிப்பாட்டி பாருங்களேன், அதுல கூட சமுதாய அக்கறை என்னன்னு பாருங்க. ஒரு ஆள் நிக்கிறார், நின்று போற நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு சொற்பொழிவு நிறுத்திட்டு இருப்போம், ஒரு ஆள் வெயில்ல நின்று நின்று போறாரு அப்படின்னு பாக்கல. ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வெயில்ல நிக்கிறாருன்னா ஏன் நிக்கிறார், வெயில்ல ஒரு மனுஷன் நிக்கிறாரு பாவம், எதுக்கு நிக்கிறாரு அப்படின்னு இங்க உள்ள கேக்குறாங்க. என்னப்பா என்ன விஷயம் இருந்தாலும் ஏன் வெயில்ல நிக்கிறாரு கேக்குறாங்க மக்கள்கிட்ட. மக்களுக்கு தெரியும் போல இருக்க ஒரு சவரம் போட்டது. மக்கள் சில பேர் சொல்றாங்க, அவர் பேர் அபு இஸ்ராயில் அவருடைய பேரு. அவரு ஒரு நேர்ச்சை பண்ணிட்டார், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சை. என்ன நேர்ச்சை பண்ணிட்டாரா, நவர யக்கூம, நின்றுகிட்டே இருக்கிறது நேர்ச்சை அவருக்கு. அவருக்கு என்ன நேர்ச்சை, நின்றுகிட்டே நான் இருப்பேன், உட்கார மாட்டேன். உட்கார்றது கிடையாது, அல்லாஹ்வுக்காக நிக்க போறேன். நிக்கிறவரு வணக்கம் நினைச்சிட்டார். அவர் அல்லாஹ்வுக்காக நிற்க போகிறேன் என்று சொல்லி நேர்ச்சை பண்ணாரு. வலா யக்கூத, உட்காரவே மாட்டேன், ஒரு நாளைக்கு கூட நிக்க போறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டார். வலா எஸ்தல் இல்ல, நிக்கிற நேர்ச்சை பண்ணாலும் பரவாயில்லை, நிழல அனுபவிக்க மாட்டேன், வெயில் தான், நிழலுக்குள்ள வரவே மாட்டேன், அதனால வெளியே நின்றுட்டு இருக்கிறார். அப்படி ஒரு நேர்ச்சை பண்ணிட்டாரு. அது மட்டும் பண்ணல அவரு, உலா எத்த கல்லம, பேசவே மாட்டேன். நேர்ச்சை பண்றாரு அவர் கடவுளுக்காக வேண்டி. என்ன நேர்ச்சை பண்றாரு, நின்றுகிட்டே இருப்பேன், உட்கார மாட்டேன், நிழலுக்கு வர மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எசுமே நோன்பு வேற வச்சுக்கிறவரா. இப்படிங்க இதுக்கு மத்தியில நோன்பு வைத்துக் கொள்வேன், இவ்வளவு நான் நேர்ச்சை பண்ணிட்டார் அந்த ஆளு, அதுக்கு தான் நிக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, கூப்பிடல அவங்க என்ன சொல்றாங்க, அவர் உத்தரவிடுங்கள், சொல்லியத்த கள்ளம் பேசணும். என்ன பேச மாட்டேன் நீ பேசாம நல்ல பெரிய லாபமா இதுல, இதுக்குப்பா பேச மாட்டேன்னு உன்னை வருத்திக்கிற, பேச வேண்டிய தேவைக்கு பேசணும். பேச மாட்டேங்கிறது ஒரு வணக்கமா? பேசாம அது சொல்லக்கூடாது, உன்னை அது விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பேச வேண்டும். பேச மாட்டேன் என்று நான் தீர்மானம் பண்ணாலும், கடவுளுக்காக நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு செஞ்சாலும் அதை நிறைவேற்றக்கூடாது, பேசணும் அப்படின்ட்டாங்க. ஒரு எஸ்தல் இல்ல, நான் கடவுளுக்காக வெயிலிலே காய்வேன் என்று ஒருத்தன் முடிவு செய்தாலும் அதை நிறைவேற்றக்கூடாது. நிழலுக்கு வா, நிழலில் வந்தவரை அமர சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், ஒல்லிய கூட உட்கார சொல்லுங்கள். நிக்கிற ஒரு வணக்கமா?
என்னப்பா நிக்கிறேன்னு என்ன வணக்கம் நீ நேர்ச்சி பண்றது? அதை இன்னும் இருக்கிறாங்க உட்காரு. நிக்கிறேன்னா உரை நிகழ்த்துவதற்கு நிக்கிற ஒரு காரியத்துக்கு நிக்கலாம். நிக்கிறது பாவம் நான் சொல்லல. நிக்கிறது நமக்கு டியூட்டியா இருந்தா நிக்கலாம். நிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நிக்கலாம். சும்மா கடவுளுக்காக நிக்கிறேன் என்ன உனக்கு கடவுளுக்கு என்ன நீ உனக்கு கடவுளுக்கு ஏதாவது வரப்போதா? நீ கஷ்டப்பட்டவன் கால் வலிச்சா அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடாதா? அப்படி நினைக்கிறாங்க. பொதுவாக ஆன்மீகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோமோ, நம்ம ரத்தம் வர்ற மாதிரி நடந்தோம்னு சொன்னா கடவுள் பார்த்து அப்படி கடவுள் வந்து அந்த ஒரு நோயாளி மாதிரி சாட்டிஸ்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்கிறாங்க கடவுளை பத்தி. நம்ம கஷ்டப்பட்டு அவன் சந்தோஷப்படுவான். அது இங்க கிடையாது. நான் எந்த கடவுளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேனோ அவன் இதெல்லாம் விரும்ப மாட்டான். என்ன சொன்னாங்க கடைசியா? இந்த நோன்பு வைத்தேன்னு சொன்னார் பாரு, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறேன், அதை மட்டும் செய்ய சொல்லு, பாக்கி 3 வரையும் செய்யக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. ஒரு மனிதர் வெயில்ல கிடந்து காய்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய வேதனை எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியும். அதை கூட செய்யக்கூடாது. கடவுளுக்குன்னு சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது. கொஞ்ச நேரம் நிக்கிறதுனால பெருசா வர ஒரு நாள் நின்ற பெரிய என்ன காலை ஒடிஞ்சிட போகுது. கடவுளுக்குங்கிற பேர்ல அப்படி நீ நேர்ச்சி பண்ணாத. நீ நிக்கிறதுனால என்ன நன்மை கடவுளுக்கு? உன்னை வேதனைப்படுத்திக்கிறதுங்கிற தவிர வேற என்ன இருக்கு? நோம்புங்கிறதுலையாவது நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம், ஆசைகளை கட்டுப்படுத்துறோம், பசியை தாங்குற வலிமையை பெறுறோம். அப்ப நம்ம தப்பான முறையில் சம்பாதிக்க விரும்ப மாட்டோங்கிற மாதிரி சில ட்ரைனிங் இருக்கிறது. நீ பேச மாட்டேங்கிறதுல என்ன பேச மாட்டேன்? பேசினா ஒரு நன்மையை ஏவலாம், தீமையை தடுக்கலாம், ஒருத்தர் சலாம் சொல்லலாம், ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லலாம், 4 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். பேச மாட்டேன்னா என்ன நன்மை உனக்கு என்ன இருக்கு? பேசினா ஒரு நன்மையான காரியங்களை உன்னை கொள்ளையடிக்க முடியுமே? அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. பாருங்களேன், எவ்வளவு நேர்மையான ஆன்மீகம் பாத்தீங்களா? இவ்வளவு அப்பளுக்கு இல்லாத ஒரு தூய்மையான ஆன்மீகம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில 6704வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு வயசான ஒரு ஆள் வயசு அளந்து போன வயசுக்காரர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நடக்க முடியல. அவருக்கு நடக்க முடியாம இருந்தும் கூட அவருடைய 2 பசங்களை 2 மகன்கள் தோல்ல கையை போட்டுக்கிட்டு அந்த பேலன்ஸ்ல கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு, நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவரை பார்க்கறாங்க. எப்ப இருந்தாலும் முடியாத மனுஷன் தோல்ல தூக்கிட்டு போக வேண்டியானப்பா நீங்க, அல்லது ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கூட்டு போக வேண்டியான, அந்தால் நடக்க முடியாத ஒரு மனுஷன் தோல்ல கையை போட்டுக்கிட்டு உங்க பேலன்ஸ்ல ஒரு தட்டி தடுமாறி கஷ்டப்பட்டு நடக்கணுமா? என்ன மேட்டுன்னு கேட்கறாங்க. இதை பார்த்துவிட்டு அப்ப ராசேகன் யுஹாதா பைன இப்னைஹி, 2 புதல்வர்களுடைய மத்தியில் அவர் இழுத்து நடத்தி செல்லப்படுகிற ஒரு முதியவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுவிட்டு கேட்டாங்க, மாபாலு ஹாதா, இவர் மேட்ரு என்ன விஷயம் இது கேட்டாங்க. அப்ப அவங்க அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நகர எம்சிய, நடந்தே போறது நேர்ச்சி பண்ணிட்டார் இவரு. யாரு? இவருக்கு நடக்க வக்கு இல்ல, சக்தி இல்ல. இவர் நேர்ச்சி பண்ணிட்டாரா, நான் நடந்தே போக போறேன், இங்கே போறேன், ஹஜ்ஜுக்கு இங்கே போறேன் நேர்ச்சி பண்ணிருப்பார். நடந்தே போவதாக நேர்ச்சி பண்ணி விட்டேன், நேர்ச்சி பண்ணிட்டார் இருந்தாலு. அப்ப நேர்ச்சி பண்ணிட்டோம்ல நடந்தாலும் போகணும், அதுக்காக தான் தோல்ல போட்டுக்கிட்டாவது கஷ்டப்பட்டாவது 2 மகன்களுடைய தயவுளையாச்சு நடந்து போயிருவோம் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு என்று மக்கள் விளக்கம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அன் தாதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதர் தன்னை துன்புறுத்திக் கொள்கிறாரே இது தேவையற்றது, இது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. இவர் வேதனைப்பட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? இவர் கஷ்டப்பட்டார்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய போறானா என்று சொல்லிவிட்டு அமரஹு அன் யர்கப், வாகனத்தில் ஏற்றி செல்லுமாறு உத்தரவு போடுறாங்க. நடந்த பார்த்து ஏர், ஒட்டகத்தில் ஏர், குதிரையில் ஏர், விளையாடுறேன் கட்டளை இடுறாங்க. அமரஹு அன் யர்கப், ஏறி செல்லுமாறு பணிக்கிறார்கள், கட்டளையிட்டார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஆன்மீகம் பாருங்க, எல்லாம் போனா அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். அல்ல நம்ம ஆன்மீக சொன்னதை பாருங்க, எவ்வளவு பக்தியோடு போறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, நம்ம காட்டின வழிகளை இப்படி மூழ்கி போய் நிக்கிறாங்களே கிழவெல்லாம் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். அப்படிதான் படுறாங்க எல்லாரும். இவங்க என்ன, உனக்கு முடியல, நீ என்ன நடந்து போற நேரத்தை பண்றது, உன்னை வேதனை வாகனத்தில் ஏறிப்போ என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே குதிரையிலேயோ அவரை ஏறி செல்லுமாறு கட்டளையிட்டார்கள் என்று சஹீஹுல் புகாரியில 1865வது ஹதீஸாக இதை பார்க்கலாம். இதே மாதிரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல இதே சம்பவத்தை வரும்பொழுது 3101வது ஹதீஸ்ல என்ன வருது என்று கேட்டா,
இன்னல்லாஹ கனியுன் ஐஹ ஷேக், முதியவரே பெரியவரே, இன்னல்லாஹ கனியுன் அன்க வ அன்னதிரிக்க, அல்லாஹ்வுக்கு நீயும் தேவையில்லை, உன் நேர்ச்சியும் தேவையில்லை. என்ன இது, என்ன நேர்ச்சி இது? இத நேர்ச்ச இதாப்பா கடவுளுக்கு செய்யற வேலை? கடவுளுக்காக உனக்கு ஏண்டது என்னமா அது செய்வியா? அதை விட்டு நீ வேதனைப்படுத்திக்கிறவன், என்னை அதாவப்படுத்திக்கிறவன், என் மண்டையை குடிச்சிக்கிறவன், என் காலை குடிச்சிக்கிறவன், என் கண்ணை குத்திக்கிறவன், என் நாக்க குத்திக்கிற, இது என்ன வணக்கம் நினைக்கிறீங்க இதெல்லாம்? இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் கூட தன்னுடைய சமுதாயத்திற்கு கேடு வந்துடக்கூடாது, சமுதாயம் தப்பா புரிந்து கொண்டு தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடாது என்பதில் எவ்வளவு அக்கறை என்று பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பார்க்கிறோம். மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இதை பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய நடவடிக்கையில இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இது ஒரு முக்கியம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. பொதுவா என்ன விஷயம் கேட்டா, நீங்க எந்த ஒரு ஆன்மீக தலைவரை எடுத்துக்கிறீங்க, ஆன்மீக தலைவர் என்று ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அவர்கிட்ட உடல் ரீதியாகவும் அவர்கிட்ட சக்தி இருக்காது, ஆற்றல் இருக்காது. ஆன்மீக தலைவரை வந்துட்டாங்க இல்லைங்க, உழைக்க மாட்டாங்க, அழகான இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு நல்லா மின்னு வேண்டா இருப்பாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது, நீங்க செய்யற மாதிரி நான் செய்யற மாதிரியான வேலைகள்லாம் அவர்களுக்கு செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்ததோட அவங்க என்ன அதான் கவனிக்கணும். முஸ்லீம் சமுதாய மக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம எல்லாம் நபிகள் நாயகத்தை என்ன வழங்கி வச்சிருக்கோம்னு கேட்டா, ஒரு 7 முழத்துக்கு தலப்பா கட்டிக்கிட்டு, ஒரு முழங்கால கீழ ஒரு ஜுபா போட்டுக்கிட்டு, ஒரு தஸ்மீ மணி அப்படி உருட்டிக்கிட்டு, இப்படி பள்ளிவாசல்ல தூண்ல இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி நினைச்சு வச்சிருக்கோம். நபிகள் நாயகம்னா அப்படி ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அது இல்ல நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மா வீரராக திகழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரம் இருக்குதே, உலக வரலாற்றில் எவரிடத்திலையும் காண முடியாத மகத்தான வீரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட காணப்பட்டுச்சு. இதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களோடு நஜ்து என்ற பகுதியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். திரும்பிக் கொண்டிருந்த போது முள் மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள் அடர்ந்த பகுதியில் வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களும் இளைப்பாறுவதற்காக அந்த இடத்துல இறங்குகிறார்கள். அந்த காலத்துல பிரயாணம் பண்ணி தொடர்ந்தெல்லாம் போக முடியாதுல, வாகனத்தில் ஒட்டகத்துல போவாங்க, வெயிலா இருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே சொல்லி இறங்குகிறார்கள். இறங்கின உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்கவுங்க தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல போய் தங்கினாலும் அப்படி 10 பேர் சுத்தி இருக்கணும் விரும்ப மாட்டாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நீங்க நான் பாட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவங்க தனியா அப்படி இருப்பாங்க, அங்க 10 பேர், இங்க 10 பேர், அப்படி போய் போயிடுவாங்க. ஆளாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்களுடைய பிரைவசி, அவங்க 4 விஷயம் பேச வேண்டி இருக்கும். நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி பேசணும், சங்கடப்படுறதுக்கு என்ன செய்வாங்க, 4 பேர் 5 பேர் அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி போய்விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு முள் மரத்தின் அடியில அவர்கள் மாத்திரம் தங்கி விட்டார்கள். பாதுகாவலர்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க. எந்த ஒரு கட்டத்திலும் பயங்கிறது கடுகளவு இல்லாத ஒரு மனிதர். அவங்க பயப்படவே மாட்டாங்க. என்ன, ஆனா பயப்படுறவங்க அவ்வளவு சூழ்நிலைகளும் இருந்துச்சு. பயப்படாம இருக்கலாம், என்ன சில பேர் பயப்படாம இருப்பாங்க, இத்தனை மக்கள் இருப்பாங்க பயப்படாம எல்லாம். இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்க பார்த்தாலும் கொள்றதுக்கும் வெட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் ஆட்கள் நிறைய இருந்தாங்க. எல்லாத்தையும் எதிர்த்தாங்கல்ல, எல்லாத்தையுமே எல்லா தப்பையும் எதிர்க்கும் போது எல்லா தரப்புலையும் எதிரி இருப்பான்லங்க. பொருளாதார சுரண்டலை எதிர்த்தாங்க, ஆட்சியின் பேரால சுரண்டா எதிர்த்தாங்க, ஆன்மீகத்தின் பேரால சுரண்டா எதிர்த்தாங்க, காலங்காலமா இருந்த பழக்க வழக்கத்தை எதிர்த்தாங்க, ஜாதி வேற்றுமை எதிர்த்தாங்க, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலங்கிறத எதிர்த்தாங்க. அப்படி எல்லாம் இருந்தவன்லாம் எல்லாரும் கச்சை கட்டிக்கிட்டு காலி பண்றது பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவரா இருந்தும் கூட பயப்படல, அவங்க படுத்துட்டாங்க. அடுத்த உடனே அப்ப நபிகள் எல்லாரும் தூங்கி விட்டோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் வாங்கப்பான்னு கூப்பிடுறாங்க. திடீர்னு சத்தம், நபிகள் நாயகம் அவர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க. அழைச்சா என்ன, அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஆளு, கிராமவாசி ஒரு ஆளு நிக்கிறார் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி. அது எப்ப கூப்பிடுறான்னு கேளுங்க. அவங்க நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஆள் என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு, என்கிட்ட வந்து வாளை உருவிக்கிட்டு உன்னை கொல்லுவேன், கொல்ல வந்திருக்கிறேன், உன்னை யாரு காப்பாத்துவான்னு என்கிட்ட கேட்கிறாரு இருந்தாரு. அப்ப கேட்கும் போது ரசூலுல்லாஹ் துணைக்கு கூப்பிடல, பேஸ் பண்ணிட்டு தான் கூப்பிட்டாங்க. அவரை நிராயுதபாணி ஆக்கி வச்சுக்கிட்டு அவங்க தனியா சமாளிச்சுட்டு
விஷயத்தை விளக்குறதுக்கு தான் கூப்பிட்டாங்க. எது கூப்பிடல? அது வந்து கொள்றான் கத்தல. என்ன செஞ்சாங்க? இவர் வந்து கொள்ள கேட்கிறான். என்ன இருக்கிறாரு? மையம்னி யார் உன்னை காப்பாற்றுவா? இப்ப யார் போ உன்னை காப்பா? தனியா மாட்டிக்கிட்டேன்ட்ட அப்படின்னு என்னை கொள்வதற்கு இந்த ஆள் வந்திருக்கிறாரு. நான் சொன்னேன் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று நெஞ்சு நிமிர்த்து சொன்னேன். நடுங்கி போய் கையில உள்ள வாழை கீழே விட்டார் இருந்தாலு. இப்ப ஏன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு இப்ப அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு உன்னை யாருப்பா காப்பாத்துவா? சரி போ, ஒண்ணும் செய்யல, ஒண்ணுமே செய்யல, போ வேலையை பார்த்து போ அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் கூட்டி அவற்றை காட்டிவிட்டு அவரை உடம்பு ஆக்குபு, அவரை எந்த ஒரு கண்டனமும் செய்யவில்லை. முழு ரெண்டு அரை கூட அறையல. இன்னும் செய்தியா தொலைச்சு அதெல்லாம் செய்யவே இல்லை. இதை ஒரு நிகழ்ச்சியா சொல்லி காட்டுறாங்க. இது பெரிய ஒரு மன தைரியம். வாழை எடுத்துக்கிட்டு ஒரு குத்து முடிஞ்சு வச்சிருக்க கதை. யார் காப்பாற்றுவான்னு கேட்டா முடிஞ்சுப்பா நான் அதான சொல்லுவோம். அந்த ஃபார்மாலிட்டி கூட இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஆன்மீக தலைவரா இருந்துங்க. ஆன்மீக தலைவருக்கு தான் உண்மையிலே தைரியம் இருக்கணும். உண்மையிலே யார் ஆன்மீக தலைவர்னு தன்னை சொல்லிக் கொள்கிறாரோ அவர் கடவுளுடைய நம்பிக்கை உள்ளவர், கடவுளுடைய அருள் பெற்றவர், நம்ம அப்படி நம்பணும்ல. ஆனா நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆன்மீகத்தில் இல்லாதவர்களுக்கு இருக்கிற தைரியம் ஆன்மீகவாதிகளுக்கு இருக்க. ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப கோழைத்தனமா இருப்பாங்க. எந்த ஒரு வீரம் இருக்காது, தடிக்க தெரியாது, பயம் சாவுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாவீரத்துக்கு எடுத்துக்காட்டு. எங்க பார்க்கலாம்னு கேட்டா சஹீஹுல் புகாரியில 4139வது ஹதீஸாக இதை பார்க்கலாம். 2913வது ஹதீஸாக பார்க்கலாம். 2910வது ஹதீஸாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி உஹது யுத்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பொதுவாக நபிகள் நாயகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அங்க ஆட்சிக்கு தலைவரா இருக்கிறவர் இருக்கார்ல, அவர் யுத்தத்துக்கு போக மாட்டார். பெரும்பாலும் அவங்க ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு தளபதியை வச்சு அனுப்பி விட்டு ஜெயிப்பாங்க. அந்த சுகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிடுவாங்க. அப்படியே களத்துக்கு போனாலும் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஆர்டர் பண்ணுவாங்க, தவிர வாள் ஏந்திக்கிட்டு போர் செய்ய மாட்டாங்க, வழி நடத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியாகவும் இருப்பாங்க. சமுதாயத்தை எடுத்து படை நடத்தி வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் தான் ஆயுதம் தாங்கி ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு அந்த வாளேந்தி ஆயுதம் தரித்து போரிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப உஹது போர்க்களம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். உஹது போர்க்களத்தில் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஓட்டம் முடிச்சுட்டாங்க. மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள்லாம் முதல்ல உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி மாதிரி தெரியுது. வெற்றியான உடனே எதிரிகள் ஓடுறாங்க இல்லையா, அவங்க போட்டு விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் பொறுக்குவதில் எல்லாம் ஈடுபட்டவுடனே பின்புறமாக மலை வழியாக வந்து அப்படி ரவுண்ட் கட்டிட்டாங்க எதிரிகள். வசமா மாட்டிக்கிட்டாங்களா, திடீர் தாக்குதல்ல இன்னும் ஏதுன்னு விளங்காம ஓட்டம் பிடித்து விட்டார்கள் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள். ஓட்டம் பிடிக்காத ஆளை யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா அவங்க தான் ஓட்டம் பிடிக்காம இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேர் தாங்க. அபூ தல்ஹா கிட்ட சொல்றாங்க, அபூ தல்ஹா தளராதே, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம், தளராதே, நின்று சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அபூ தல்ஹா வந்து நம்ம அம்பு ஏறுதல் நம்ம குறிபாத்து ஏறுதல் நம்ம கட்டிக்கிறாள். கரெக்டா நபிகள் நாயகம் சொல்றாங்க நின்று கரெக்டா அந்த மாதிரி குருவி அப்படித்தான் என்று அவர் ஆர்வம் ஊட்டிக் கொண்டு அந்த அம்பு எய்வதையும் அம்புவை விழுகிறதையும் பார்த்து கொண்டு ரெண்டு பேர் தான் நிக்கிறாங்க. இவங்க சேர்ந்து ஓடி இருக்கலாம், ஒரு அபூ தல்ஹா மட்டும் வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்க, அதை வந்து தைரியமா நிக்கிறாங்க களத்துல. எல்லாரும் ஓடி போகும்போது தளபதியுடைய கதி என்ன ஆகுங்கிற மக்கள் பேக்ரவுண்ட்ல ஒரு வீரம் பேசிட்டு இருக்க முடியும். எல்லாம் ஓட்ட முடிச்சுட்டாங்க. களத்தில் ஓடின விளையாட்டு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா திரும்பி பின்வாங்கி ரிவர்ஸ் வந்ததுங்க என்பதே கிடையாது. எல்லாரும் விட்டுலாம் ஓடி இருக்கிறாங்க. பல போர்க்களங்கள்ல நின்று நிற்பாங்க, கடைசி வரைக்கும் நின்றுதான் சாதித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பொருள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நபிகள் நாயகம் ஓடி இருப்பாங்க நினைச்சிட்டு ஓடினாங்க. பிறகு அந்த தனித்து நின்று களத்தில் நிற்கிற காட்சியை பார்த்து விட்டல்லவா எல்லாம் ஓடி வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் எல்லாம் வெற்றியை கொடுத்தான். அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வீரத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு அற்புதமா என்ன செய்யறாங்க, வர்ணிக்கிறாங்க. அதுலயும் பாருங்க, நபிகள் நாயகம் மட்டுமில்ல, அவங்களுடைய அந்த குடும்பம் ஆயிஷா நாயகி அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் ஓடுது. அவங்களுடைய மனைவி இருந்துகிட்டு அந்த காயப்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டு போறதும் தண்ணி தெளிக்கிறதும் உம்மு சுலைம் அனசுடைய அம்மா
குறிப்பிட்ட சில பேர் மாத்திரம் நின்று கொண்டு அந்த வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் ஒரு தன்னந்தனியா அபூ தல்ஹாவுடைய தைரியத்தில் அவரோடு சேர்ந்து நின்று கொண்டிருந்த அந்த வீர வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு ஆன்மீக தலைவர்கிட்ட வீரத்தை பார்க்கல. ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட இந்த கட்டத்தில் நினைக்க மாட்டாங்க. 10,000 பேர் பின்னாடி இருந்தா வேண்டாம் வீரம் காட்டுவான தவிர தன்னுடைய வீரர்கள்லாம் விட்டு ஓடி போன பிறகெல்லாம் நின்று சாதிச்ச தலைவர்கள்லாம் வரலாற்றுல இருக்கவே ரொம்ப அபூர்வமா இருக்காது. அந்த பேக்ரவுண்ட்ல வீரமே பேசுவாங்க எல்லாருமே, பின்னாடி இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு தான் இதை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில 4064வது ஹதீஸா பார்க்கலாம், 3811வது ஹதீஸா பார்க்கலாம். அப்படிப்பட்ட மாவீரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். அதே போல அந்த மாவீர தன்மைக்கு நாம் ஏற்கனவே ஒன்று சொல்லி காட்டினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 பேர் ஒரு ஒட்டகத்தில் ஏறி போகும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, அங்கே உங்களுடைய மாவீரம் பழிச்சிருது. ஏற்கனவே சொல்லிய சம்பவம் தான் அது. நான் உங்களை விட வலிமையானவன்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? அந்த முட்டல அந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கம் கிடையாதுல, அவருக்கு திடகாத்திரமா கண்ட்ரோலா வைத்திருக்கிற காரணத்தினால உங்களை விட அலி வந்து மாவீரன் நம்ம எல்லாம் பேச்சு அலி புலின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வீரர்னு சொல்றவர்கிட்ட சொல்றாங்க, உன்னை விட நான் வலிமையான, உன்னை பரட்டிடுவேன், நான் அதுக்கு மேல வலுவானவன் சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரம் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை பாருங்க, அதுலதான் அதாவது புகாரில தான் இருக்கு. 2902வது ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ தல்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஒரே ஒரு கேடயம் அபூ தல்ஹாவும் நபிகள் நாயகம் ரெண்டு சேர்த்து இந்த ஒரு கேடயத்தை கொண்டு 2 பேரும் தற்காத்துக் கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்றையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். இது அவர்களுடைய வீரத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதையெல்லாம் விட ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் மதீனாவில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குது. அவங்க நபிகள் நாயகத்தினுடைய தலைநகரத்தில் என்ன சத்தம் கேட்டா, ஏதோ எதிரிகள் படை எடுத்து வர்ற மாதிரி ஒரு ஒரு கூச்சனோகா ஊண்டு ஒரு குழப்பமா இருக்குது. அப்ப ஊர் மக்கள்லாம் திரண்டு என்ன பண்றாங்க, யாரோட வர்றாங்க, அழிக்கிறதுக்குள்ள வர்றாங்க, ஊரை அழிக்க வர்றாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் முழிச்சிட்டு வந்து நிக்குது எல்லையில. எதுக்கு நிக்குது? எதிரிகள் வந்தா நம்மள காத்துக்கிறோம் இல்லையா, தற்காப்புக்காக வேண்டி ஊருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை காணாங்க. அதாவது ஊருக்கு முந்தி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. யாரை காணா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. கொஞ்ச நேரம் ஆகுது. இவங்க எந்த பக்கத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அங்கே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் மின்னலாக பறந்து வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள்? பயப்படாதீர்கள், ஒண்ணுமே இல்ல, நான் பார்த்து வந்துட்டேன். ஊருக்கு வந்து அவங்க போயிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சத்தம் கேட்ட உடனே அபூ தல்ஹாவுடைய குதிரையை டக்குன்னு எடுத்துக்கொண்டு ஏறி பாய்ந்து சவாரி செய்து கொண்டு குதிரையில ஏறி பாய்ந்து மின்னலென பறந்து சென்று வெகு தூரம் போய் பார்த்து எதிரிகள் யாரும் வருகிறார்களா என்று கண்டுபிட்டு இல்லேன்னு மக்களுக்கு தகவல் சொல்ல வர்றாங்க. மக்கள் ரசூலுல்லாஹ் காணாம எங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க என்னடான்னு கேட்டா, எதை நோக்கி இவர்கள் பயந்தார்களோ அதை விட விழிப்பாக நபிகள் நாயகம் இருந்து உடனே ஓடி போய் உடனே பார்த்துட்டு வந்து எந்த பயமும் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல என்ன விளங்குது? ஒரு சின்ன அரவம் கேட்டால் கூட மக்களை பாதுகாக்கிற முதல் தொண்டனாக ஒரு ஆள் அனுப்பக்கூடாதா? எழுப்பி எல்லாம் தூங்கட்டும், நாம தானே தலைவரா இருக்கோம், நாம தானே இவர்களுக்கு பொறுப்பாளி, நாம தானே இவர்களை காக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரவம் கேட்ட உடனே ஊருக்கு ஆபத்து வந்து விடுமோ, மக்களுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து தான் ஓடுகிறார்கள், தனித்து ஓடுகிறார்கள். என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்ற சூழ்நிலையிலும் ஓடுகிறார். இந்த வீரத்தை எல்லாம் உலகத்தில் நீங்க எங்கேயும் பார்க்கல. கதை வேண்டாம் எழுதலாம், கதை கற்பனைகள்ல வேண்டுமானால் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னு கேட்டா இவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய நம்மை தூதரை அனுப்பியிருக்கிறான், நம்மளை வந்து அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் நினைக்கிற நேரத்தில் முடிய வேண்டியதான் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருந்த காரணத்தினால என்ன பண்ணாங்க, போயிட்டு திரும்பி வந்தாங்க. அப்ப இதுல என்ன வழங்குது? அந்த குதிரை ஏற்றத்திலையும் அவர்களை மிஞ்ச முடியாது, வீரத்திலையும் மிஞ்ச முடியாது. மின்னலென பறந்து வர்றாங்க, குதிரையில ஏறி நம்மளும் குதிரையில உட்கார்ந்து விழுந்துருவோம் நம்ம நிலைமை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா 65 வயசு 63 வயசுல எல்லாம் இது நடக்குது. வயசான காலம், இப்ப 60 தாண்டிட்டாங்க. 60 தாண்டி இருக்கிற காலத்துல கூட அப்படி பாய்ந்து ஏறி குதிரையில ஏறி உட்கார்ந்து கொண்டு எல்லாத்துக்கும் முந்தி போயிட்டு வர்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக எல்லாத்துக்குமா இவங்க வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் உட்கார்ந்து நின்று வணங்குறதா இருந்தாலும் வழிகாட்டி, களம் ஏந்தி நின்று யுத்தம் செய்வதா இருந்தாலும் வழிகாட்டி, நீதி வழங்குகிற நீதிபதியா சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும்
அப்போ வழிகாட்டி, மக்களுக்கு உதவி செய்யற உதவி வள்ளலா உட்கார்ந்து இருக்கிற இடத்திலையும் வழிகாட்டி, இப்படி எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எந்த ஒரு துறை எடுத்துக்கொண்டாலும் அப்படி ஒரு வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அகழ்போர் நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அகழ்போர் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிப்பதற்காக வேண்டி அவர்களை சுற்றி இருந்த எல்லா சமுதாயமும் ஒன்று திரண்டு கொண்டு ஒரு கூட்டணி படையாக மதீனாவை தாக்க வருகிறார்கள். மதீனாவில் உள்ள பலத்தை கொண்டு அவர்களை எதிர்கொள்ள முடியாது. இந்த தகவல் முன்கூட்டியே நபிகள் நாயகம் அவர்கள் உளவு படையெல்லாம் வச்சிருப்பாங்க. சமுதாயத்தை காப்பதற்காக வேண்டி எல்லா விதத்திலையும் கண்காணிப்பா விழிப்போட இருப்பார்கள். தகவல் வந்து விட்டது, எல்லாம் திரண்டு பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து வர போறாங்க. முந்திலாம் ஒவ்வொரு கூட்டம் நம்ம சமாளிப்போம், எல்லாம் சுட்டு வட்டாரம் எல்லாம் எல்லா சமுதாயமும் சேர்ந்து படவிரட்டி வருது என்ற தகவல் கிடைத்த உடனே ஆலோசனை செய்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஏத்து நிக்க இயலாது, அகல் வெட்டிடுவோம். அகல்னா என்ன, ஒரு அகலமான அளவு பள்ளத்தை வெட்டிட்டோம்னு சொன்னா அங்க இருந்து குதிரையை வந்து பள்ளத்துல இறக்கி தேட்ட முடியாது. பள்ளம் வெட்டிடுறது, பள்ளத்துக்கு இந்த பக்கம் நின்று நம்ம அம்பு மூலமாக ஈட்டி மூலமாக போராடுவது. எதிரிகள் உள்ள ஓரளவுக்கு முற்றுகையிட்டு கொஞ்ச நாள் உட்கார்ந்து பார்ப்பாங்க, குளிர் மழை தாங்க முடியாது, நம்ம வீடு வாசல் நம்ம இருப்போம். அப்ப நம்ம ஊருக்குள்ள அகல் வெட்டி நம்மளை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா அகல் வெட்டுறதுக்காக வேண்டி ஈடுபடுறாங்க. அவங்களும் சேர்ந்து அகல் வெட்டுறாங்க, அதெல்லாம் பாக்குறோம். அப்படி அகல் வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாறை வெட்டுறாங்க, வெட்ட முடியல. உடனே நபிகள் நாயகம் பாக்குறாங்க, என்னப்பா ரொம்ப நேரமா டொக்கு இருக்கீங்க, கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு போடு தூள்கள. அவ்வளவு வீரம், அவ்வளவு வட்டி, உடல் வலிமை எப்படின்னு கேட்டா அந்த சம்மத்தியை வாங்கி கொண்டு ஒரு போடு போட்டார்கள், நொறுங்கியது என்ற அளவுக்கு முழிக்கிறாங்க நபி தோழர்கள்லாம். வயிற்றுல ஒரு கல்லு கட்டிக்கிட்டு பசிக்காக வேண்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த நேரத்திலையும் கூட அந்த உடல் வலிமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, வீரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் மாதிரி அவங்களும் வெட்டுறாங்க. அவங்க ஒரு போடு போட்டோன்னு உடையுது, மந்திரமாயம் இல்ல, அந்த மாதிரி உடல்ல ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கிட்டு சும்மா உழைக்காம சாப்பிடு அந்த மாதிரி அவங்க இருக்கல. ரொம்ப கண்ட்ரோலாக உடலை வலிமையாக ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. இது நீங்கள் நசைங்கிற நூல்ல 13695வது ஹதீஸாக பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் பல நூல்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த மாதிரியான ஒரு மாவீரத்தை நம்ம பார்க்கிறோம். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நற்பண்புகளில் ஒண்ணு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இது முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மற்ற சமுதாய மக்கள், குடும்பத்தவர்கள் வீட்டில் நடந்து கொள்ற விதம், இதுகளை வச்சு ஒரு மனிதனை எடை போடணுங்க. ஒரு மனிதன் வீட்டில் நல்லவனா இருந்தாலும் உலகத்துக்கு நல்லவனா இருப்பான். நபிகள் நாயகமே சொன்னாங்க, கைருக்கும் அகலிக்கும், உங்களை யார் நல்லவர் கேட்டா குடும்பத்தில் உங்களை நல்லவன் சொல்லணும், அதான் உங்களை நல்லவர். ஏன்னு கேட்டா குடும்பத்தில் ஒரு மனிதன் நடிக்கிறான்னு வைங்களேன், வெளியில நடிக்கலாம், வெளியில ஒரு அரை மணி நேரம் நடிச்சுட்டு போயிடலாம், வீட்டுக்குள்ள போயிடலாம். 24 மணி நேரம் இருக்கிற இடம் வீடு. அங்க ஒருத்தர் நடிக்கல, யாருங்கிற கரெக்டான கேரக்டர் அவர் முன்னாடி தெரிஞ்சு போயிடும், வீட்டுல உள்ள 50 பேரும் தெரிஞ்சு போயிடும். அவர் பெரிய பொறுமையை பத்தி பேசுவாரு, அவர் பொறுமையா இல்லையான்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு மனிதன் நான் பேசுறேன், நான் பேசுறது ஈஸியா இருக்கும், நான் அது மாதிரி நடப்பனா அது வீட்டுல தெரியும், முடியாது, நான் எப்படிப்பட்டோன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப ஒரு மனிதனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா வீட்டுல போய் கேட்கணும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல எப்படி நடப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆச்சரியப்பட்டு போயிடும். ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்துள்ள ஒரு தலைவர், ஆட்சி தலைவர், வேலை செய்வதற்கு 1000 பேரை நியமித்துக் கொள்ற அளவுக்கு அதிகாரம் படைச்ச தலைவர். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க, வீட்டில் நடந்து கொண்ட அந்த நற்பண்புகளை பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆச்சரியப்படுறோம். ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னவு ஃபீ பைத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி மனைவி சொல்றாங்க, கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி தானி ஹித்மத் அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தினருடைய அந்த வேலைகளில தாங்களும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். பங்கெடுத்துக் கொள்வார்கள்னா என்ன செய்வாங்க, காய்கறி நறுக்கி கொடுப்பாங்க, கறியை வெட்டி கொடுப்பாங்க, அடுப்பை பத்தி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான காரியங்கள். அப்ப வீட்டில் உள்ள காரியங்கள்ல சேர்ந்து செய்வாங்க, பங்கெடுத்துக் கொள்வார்கள். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே தொழுகைக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற நேரம் எல்லாம் என்ன செய்வாங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள நம்ம எல்லாம் பொம்பளை வேலை செய்யக்கூடாது, ஆம்பளை வேலை பொம்பளை வேலை அதெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகத்திட்ட வீட்டில் உள்ள வேலைகள்ல மனைவிமார்கள் செய்யற வேலைகள்ல அவர்களும் சேர்ந்து பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்ன காட்சியை பார்க்கிறோம். அப்படி குடும்பத்தார் நடப்பாங்க. குடும்பத்தார் நடக்கிற அந்த மெத்தட் எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஒரு பெரிய வழிகாட்டியாக, ஒரு வீட்டுல ஒருவன் எப்படி நடக்கணும் அதுக்கு வழிகாட்டி வேணுமா அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குல்கா. மூமின்கள் இல்ல, அதாவது நம்பிக்கையாளர்கள், முழு நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? முழுமையான முஸ்லிம் யார் தெரியுமா? நற்குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நற்குணம் உள்ளவர்கள் யார் நல்லவர்கள் என்று கேட்டால், ஹியாருக்கும் லிநிசாயிஹிம், உங்களில் யார் தங்களுடைய மனைவியருக்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ, அவங்க நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி நடந்து கொள்கிறார்களோ அவங்க தான் உங்களை சிறந்தவர்கள் சொன்னாங்க. சொன்னது நடந்தாங்க. சொல்லலாம், எல்லாரும் சொன்னபடி நடக்கணும்ல, அப்படி நடந்தார்கள். எந்த அளவுக்கு நடந்தாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப மனைவியோட வெளியே போறாங்கன்றீங்கள, வெளியே போகும்போது 2 பேர் ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. மனைவியை என்ன செய்யறது? அடிமையா நடத்துறது கிடையாது. மனைவியோட வேலைக்காரி அடிமையா? அவளும் நம்மள மாதிரி ஆசாபாசங்கள் உணர்வு உள்ளவள் அப்படிங்கறத உணர்ந்து நடக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா, மனைவியோட போனாங்கன்னா ஓடுவோமா, யார் ஃபர்ஸ்ட் போறா பாக்குவோமா அப்படின்னு ஓட்டப்பந்தயம்லாம் வைப்பாங்க. ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது ஒரு சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பிரயாணத்தில் நானும் மனைவியாக நானும் போய் கொண்டிருந்தேன். அப்போ ஓட்டப்பந்தயம் போட்டோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, நான் முந்திட்டேன். ஓட்டப்பந்தயத்தில் என்ன செஞ்சிட்டேன்? நபிகள் நாயகத்தை விட நான் முந்தி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆயிஷா நாயகி. முந்திட்டேனா? முந்தின பிறகு இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு தடவை போனோம். அப்ப நான் கொஞ்சம் சதை போட்டு விட்டேன். அப்போ ஓடுவோமான்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓடுவோம்னு சொன்ன உடனே அவங்க என்னைய முந்தி விட்டார்கள். முந்தி விட்டு அது கணக்கு சரியா போச்சு, போ அன்னைக்கு நான் என்னைய முந்தின இல்ல, நான் இப்ப உன்னைய முந்திட்டேன்ட்டாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, மனைவி குடும்ப வாழ்க்கை என்பது இப்படி ஒரு கம்பெனியா இருக்கணும், ஒரு கூட்டு முறையில் இருக்க வேண்டும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான முறையில மனைவியோடு நடந்திருக்கிறார்களே தவிர அடிமையா வேலைக்காரியா இல்ல. அவங்களே வேலைக்கு துணைக்கு செஞ்சிருக்காங்களே தவிர வேலைக்காரி மாதிரி நடத்தினது இல்லை. அப்படித்தான் நடத்துறாங்க எல்லாருமே. வீட்டுல உள்ள மனைவிமார்களை வேலைக்காரிகள் மாதிரியும் அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகள் இல்லாத மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுகளெல்லாம் நபிகள் நாயகத்தில் கிடையாது. அதுக்கு முன்பாய், அதுக்கு ஒரு மாடல், அதுக்கு ஒரு இந்த மாமனிதருடைய வாழ்க்கையில யாருக்கு வேணும் வழிகாட்டுதல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். வியாபாரியா வியாபாரியை பாருங்க, விவசாயியா இவர் சொல்றது கேளுங்க. இப்படி என்ன ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் சரி, மாமனிதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அழகான எடுத்துக்காட்டு இருக்கிறத பார்க்கிறோம். பெருநாள் தினத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்வாங்க? வீர விளையாட்டுகள் விளையாடுவாங்க. பள்ளிவாசலுடைய வளாகத்துல, பள்ளிவாசலை சுத்தி வளாகம் இருக்கும்ல திடல், அந்த திடல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அம்பு எய்கிறது, ஈட்டி எய்கிறது, நாம் யார் அப்படிலாம் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை அழைத்து, பார்க்கிறாயா இந்த விளையாட்டை பார்க்கிறாயா என்று கேட்டு அவர்களும் அந்த விளையாட்டை பார்ப்பார்கள், மனைவியையும் பார்க்க செய்வார்கள். அப்படின்னு சொல்ற சம்பவத்தை சஹீஹுல் புகாரியில 5190வது ஹதீஸ்ல நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு நடந்து கொள்ளுகிற ஒரு முறை. இன்னும் எந்த அளவுக்கு நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், முஸ்னத் அகமதுல 25039வது ஹதீஸ், 24176, 23756 ஆகிய ஹதீஸ்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், தமது கிழிந்த ஆடையை தாமே தைத்துக் கொள்வார்கள். ஆடை கிழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், முதல்ல கிழிஞ்சதை தைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய எளிமை. அது தானே தைத்துக் கொள்வார்கள். தம்முடைய செருப்பு அருந்து விடுமையானால் செருப்பை தானே ஒட்டு போட்டுக் கொள்வார்கள். செருப்பு அருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த செருப்பு அருந்ததை கூட என்ன செய்வார்கள், அவங்க அது செருப்பு போட்டு தைக்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. நம்ம செருப்பு அருந்து போச்சா, நம்ம அந்த காலம் நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தைச்சுக்குவாங்க, செருப்பை தைத்துக் கொள்வார்கள். வீட்டுல நீங்க மத்தவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலைகள் செய்வீங்களோ அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். நான் நபி வந்திருக்கிறேன் செருப்பத்தை, இதுதான் கிடையாது. இந்த கமாண்ட் வேலையெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் எங்கள்கிட்ட வீட்டில் நடந்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா அவர்களோட சில ஆட்கள் விளையாடுறதுக்கு வருவாங்க. பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு, பொம்மை எல்லாம் வச்சு விளையாடுறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன் ஓடுறீங்க, விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியரோடு மற்றவங்க விளையாடுவதை விட்டு போயிடுவாங்க. அப்ப அதெல்லாம் இப்படி எல்லாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மக்களோடு குடும்பத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முறையை அதுலயும் வழிகாட்டியா இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டால் அப்படி.
அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒரு ஆட்சியாளர் நியமிக்கிறாங்க, ஒரு பொறுப்பாளர் நியமிக்கிறாங்கன்னு வைங்களேன். அவன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, ஏதாவது மாட்டிக்கிட்டான்னு வைங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? தலையில அங்க தள்ளி விட்டுட்டு சீட்டை கிழிச்சு விட்டுருவோம். எல்லாம் விருது காரணமா இருப்பாரு. பலிகடாவை யார் ஆக்கிடுவாங்க? ஒரு அதிகாரிய, ஒரு கீழே உள்ள ஒருத்தனை ஆக்கிட்டு இவர் தன்னை காத்துக்கிறவர். ஒருவர் தலைவராக இருந்த ஒரு காரியம் செஞ்சாருன்னு சொன்னா நான் தான் அதுக்கு பொறுப்புன்னு வந்து நிக்கணும், நான் தான் அது காரணகர்த்தா, இப்ப என்ன சொல்ற என்று கேட்கணும். மக்கள் எழுத்தவன அநியாயமா எழுத்தாலும் என்ன செய்யக்கூடாது. இவங்களை அதிகாரிகளையும் கீழே உள்ளவர்களையும் பலி கொடுத்துட்டு போற காட்சியை பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய கீழே உள்ளவர்களுக்கு யாராவது கட்டுப்படாம எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா கேட்பான், அல்லந்தும் தாரிகூன் அலி உமராய், நான் நியமித்திருக்கிற அதிகாரிகளை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? அதிகாரியா நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னா அதுக்கு கட்டுப்படலைன்னா நியாயமா தான் சட்டம் போடுவாங்க. அவங்களை ஏத்து பேசுறாங்க, யாரு ஏத்து பேசுறாங்க சட்டை பிடிச்சிருவாங்க, என்ன எதிர்க்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா இருப்ப. தன்னுடைய கீழே உள்ள ஆட்சியாளர்களுடைய நியாயமான அதிகாரிகளை காப்பாற்றுவதா இருந்தாலும் அதிலையும் உறுதியா நிற்பார்கள், காவு கொடுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு காட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். அதே மாதிரி அவர்களுடைய குணநலன்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஆயிஷா நாயகி தெளிவா சொல்லிடுறாங்க, நபிகள் நாயகம் எப்படி இருப்பாங்க கேட்கும் பொழுது குர்ஆன்ல என்ன இருக்கு அதாங்க குர்ஆனை வந்து வாழ்ந்து காட்டினாங்க, அவ்வளவுதான். கான குல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல வந்து அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கும், அந்த அறிவுரைகளை வந்து நடைமுறைப்படுத்தி காட்டியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு கோணத்தில் எந்த ஒரு வகையில் நம்ம உரசி பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதராக வழிகாட்டியாக நம்ம எல்லாம் பார்த்து ஒரு மகிழ்ச்சி ஒரு பெருமை படக்கூடியவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல சிறப்பு இயல்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன, அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம்.